நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 329வது குரலாக அமையிருக்கின்றது. இன்றைய குரலுக்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. இந்த முதலாவது நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், கொலைவினையாகிய மாக்கள் புலைவினையார் புன்மை தெரிவாரகத்து. கொலைவினையாகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. அதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கொலை தொழிலராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தொழுடையவராய் தாழ்ந்து தோன்றுவார்கள். கொலை தொழிலாகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலைத்தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவார்கள். ஒரு கொலையினுடைய இன்னொரு உயிரை துன்புறுத்துவதால் வருகின்ற நன்மை தீமை அறிந்தவர்கள் அந்த உயிர்மனியரிடத்தில் முன்னிலையிலே இந்த கொலையை ஒரு கொலை செய்து தன் வாழ்வை நடத்துவர்கள் எவ்வாறு தோன்றுவார்களாக இருந்தால், அவர்கள் ஒரு தாழ்ந்தவர்களாக, அறிவில்லாதவர்களாக, இன்னொரு துன்புறுத்துவர்களாக, தாழ்ந்தவர்களாக, இழிபிறவிகளாக கருதுவார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் கொலைவினராகிய மாக்கள் புலைவினையார் புன்மை தெரிவாரகத்து என்ற குரலுக்காக சற்று தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைகாரர்களை சான்றோர் உள்ளம் இழிதகை பிறவிகளாகவே கருதுமா. பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைகாரர்களை சான்றோர் உள்ளம் இழிதகை பிறவிகளாகவே கருதுமா. அதாவது சான்றோர் இந்த சமுதாயம் இன்னொரு உயிரை துன்புறுத்தி இன்னொரு உயிரை கொன்று வாழ்வை நடத்துபவர்களை எவ்வாறு நினைக்குமாக இருந்தால், பகுத்தறிவு இல்லாதவர்களாக, அறிவில்லாதவர்களாக, இழிவான செயலை செய்பவர்களாக, ஒரு தாழ்ந்தவர்களாகத்தான் இந்த சான்றோர் சமுதாயம் அவர்களை கருதும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் கொலைவினராகிய மாக்கள் புலைவினையார் புன்னை தெரிவாரகத்து என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமை அறியாதவர்கள் என்றாலும் அறிந்த பெரியவர் மனதுக்குள் கீழான செயல்கள் செய்பவர்களாகவே எண்ணுவார்களாம். அதாவது ஒரு உயிரை கொன்று தன்னுடைய வாழ்வை நடத்துவர்கள் அதனுடைய நன்மை தீமை அறியாதவர்களாக இருந்தாலும் அதை அறிந்த பெரியவர்கள், அதாவது அந்த கொலையின் மூலம் வருகின்ற நன்மை தீமை பாவங்களை அறிந்த பெரியவர்கள், உயிர்மனையம் உடையவர்கள் அந்த தொழிலை செய்பவர்களை எவ்வாறு கருதுவார்களாக இருந்தால், அறிவில்லாதவர்களாக, கீழ்த்தரமானவர்களாக, பாவச்செயல் உடையவர்களாக அவருடைய மனதுக்குள்ளே எண்ணிக்கொள்வார்களாம். உண்மையிலேயே இன்றைய 3 உரைகளும் ஒன்றை சொல்லுகின்றது. நாங்கள் இன்னொருவரை துன்புறுத்துவர்களாகவோ இன்னொருவரை கொன்று எங்களுடைய வாழ்வை நடத்துவர்களாக இருந்தால், எங்களை இந்த சமுதாயம், இந்த உயிர்மனையம் கொண்டவர்கள், உயிரிடத்திலே பற்று கொண்டவர்கள் எவ்வாறு எங்களை கருதுவார்களாக இருந்தால், பகுத்தறிவு, அதாவது அறிவில்லாதவர்களாகவும் பாவச்செயல்களை செய்பவர்களாகவும், நாங்கள் இன்னொருவரை கொன்று வாழும் ஒரு தாழ்ந்தவர்களாகவும் இந்த சமுதாயம் எங்களை கருதும் என்பதாகத்தான் இன்றைய 3 உரைகளும் அழகாக சொல்லி இருக்கின்றது. கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையார் புன்மை தெரிவாரகத்து நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. உயிரிழத்தில் அன்பு செலுத்துவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் எல்லோரையும் போல் நல்லவர்களாக வாழ முடியும். நாங்கள் இன்னொருவரை கொன்று துன்புறுத்தி அந்த கொலையால் இன்னொருவரை கொலை செய்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய சமுதாயம் எங்களை இழிபிறவிகளாகவே, அறிவில்லாதவர்களாக, கொலைகாரனாகத்தான் எங்களை பார்க்கும் என்பதைத்தான் இன்றைய 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் உயிர்மை நேயம் உடையவர்களாக, நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.